ஹாய் ஹலோ மக்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, ஃபேக்டரி லைசன்ஸ் எப்படி ரினியூ பண்றது, எப்படி பண்றது அப்படிங்கிறத தாங்க பார்க்க போறோம். டைரக்ட் வீடியோக்குள்ள போயிடலாம். இந்த போர்ட்டலில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேக்டரி லைசன்ஸ் வந்து ரினியூ பண்ணணும். இது வந்து பார்த்தீங்கன்னா டிஷ் போர்ட்டல், அதாவது டைரக்டர் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி அண்ட் ஹெல்த். இந்த பேஜில் தான் நம்ம லாகின் பண்ணி நம்ம பண்ணணும். டிஸ்கிரிப்ஷனில் வந்து இதோட லிங்க் வச்சிருக்கேன், இதுல இருந்து டைரக்டாக நம்ம போயிடலாம். இதுல வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இண்டஸ்ட்ரியல் லாகின் சொல்லிட்டு இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணுங்க. இதை கிளிக் பண்ணி உள்ள போனோம்னா ஃபேக்டரி லாகின் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் யூசர் நேம் பாஸ்வேர்ட் இருக்கும். யூசர் நேம் பாஸ்வேர்டு போட்டு கேப்சா போட்டு நீங்கள் லாகின் பண்ணீங்க அப்படின்னா சர்வீஸ் ஆஃபர் அண்டர் ஃபேக்டரி ஆக்ட்னு ஃபர்ஸ்ட் இருக்கு பார்த்தீங்கன்னா, அதை கொடுத்துட்டு ரினியூவல் ஆஃப் ஃபேக்டரி லைசன்ஸ் அப்படின்ட்டு பாருங்க, அதை கொடுக்கணும். இது கொடுத்துட்டீங்க அப்படின்னா அடுத்த பேஜ் வந்து பேர் வரும். அதுலேயும் சர்வீஸ் ஆஃபர் அண்டர் ஃபேக்டரி ஆக்ட் அப்படின்னு இருக்கும். அடுத்து ரினியூவல் ஆஃப் ஃபேக்டரி லைசன்ஸ் இப்படி இருக்கும். இது வந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பேஜ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இது வந்து பாருங்க, லைசன்ஸ் ஆஃப் ரினியூவல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு இல்லையா, அந்த பாக்ஸில் வச்சு கிளிக் பண்ணணும். கரெக்டாக அந்த பாக்ஸில் வச்சு கிளிக் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். லைசன்ஸ் ஆஃப் ஃபேக்டரி ரினியூவல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு பாருங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட டீட்டெயில்ஸ்லாம் இருக்கும். இதில் பாருங்க பர்டிகுலர் ஆஃப் நம்பர் ஒர்க்கர்ஸ் பீரியட் ஆஃப் லைசன்ஸ் பேமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா எந்த பீரியடுக்கு நீங்கள் பே பண்ணணுமோ அந்த பீரியட் இருக்கும். நான் வந்து 2025 வந்து பே பண்ணிட்டு இப்போ உங்களுக்கு காமிக்கிறதுக்காக இதை போர்ட்டில் எடுத்தேன். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னென்ன இயருக்குலாம் பே பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வரும். அதாவது இப்போ 2026 காமிக்குது இல்லைங்களா, அப்போ நான் 2025 நான் பே பண்ணிட்டேன், அதனால தான் 2026 காமிக்குது. ஸோ வந்து உங்களுக்கு எந்த வருஷம் நீங்கள் பே பண்ணணுமோ அது ஃபஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் 2025 பே பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அதை கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே கீழே வந்தீங்கன்னு பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் ஆஃப் பேமெண்ட் இருக்கு இல்லையா, அதை கொடுத்து நீங்கள் பேமெண்ட் பண்ணணும். இப்போ இந்த 2026 பேமெண்ட் பண்ணுற மாதிரி உங்களுக்கு காமிக்கிறேன். அது எப்படி பண்ணணுன்றதுக்காக இப்படி காமிக்கிறேன். இப்போ இந்த பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் ஆஃப் பேமெண்ட் அப்படின்னு இருக்கு இல்லையா, இதை கொடுத்துட்டோம் அப்படின்னா டைரெக்டாக பேங்கிங் இதுக்கு போயிருங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்க்ளைமர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா அக்செப்ட்னு பட்டன் இருக்கும். அதை கொடுத்துட்டு சப்மிட் ரிக்வெஸ்ட் அப்படின்னு கொடுத்துட்டோம் அப்படின்னா இந்த பேங்க் பேமெண்ட் இது ஆப்ஷனுக்கு வந்துருங்க. இதை வந்து எஸ்பிஐ வச்சிருக்கீங்க அப்படின்னா எஸ்பிஐ நீங்கள் பண்ணிடலாம். இல்லை அதர் பேங்கிங்னா கீழே அதர் பேங்கிங் இருக்கு பாருங்க, அதில் பண்ணலாம். இல்லை யூபிஐ பே பண்ணணும் அப்படின்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பாருங்க யூபிஐன்னு சொல்லிட்டு இருக்கு இல்லையா, இது வந்து யூபிஐ கொடுத்துட்டு ஃபோன்பேல ஜிபேல எதில் வேணாலும் பண்ணிக்கலாம். யூபிஐ கொடுத்துட்டு பாருங்க கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிட்டு உள்ளே போச்சு அப்படின்னா கீழே வந்து கியூஆர் கோடு காமிக்கும் பாருங்க, கியூஆர் கோடு காமிக்குதா, அந்த கியூஆர் கோடை கிளிக் பண்ணிட்டு கன்ஃபார்ம் கொடுத்தோம் அப்படின்னா மேலே வந்து மெயின்ஸ் ஓடுது, அதுக்குள்ளே நம்ம பண்ணிடணும். இந்த கியூஆர் கோடை ஃபோன்பேலையோ ஜிபேலையோ ஏதோ ஒன்று டேரெக்டாக ஸ்கேன் பண்ணி அப்படியே பே பண்ண வேண்டியதான். பே பண்ணுற போது என்ன பண்ணணும் அப்படின்னா, பே பண்ணால் உங்களோட ஜிபேலையோ ஃபோன்பேலையோ பண்ணுறீங்க அப்படின்னா பேமெண்ட் கன்ஃபார்ம் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். அதாவது வந்து ஜிபேல பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த பேஜ் வந்து க்ளோஸ் பண்ணிடக்கூடாது. இது ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு ரெஃபரன்ஸ்க்கு பேஜுக்கு அதுவே போகும், ரெஃப்ரெஷும் பண்ணக்கூடாது. இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெமிட்டன்ஸ் ஃபீஸோட ரெஃபரன்ஸ் பேஜஸ். இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ரெஃபரன்ஸ் வந்ததுக்கு அப்புறமும் நீங்கள் க்ளோஸ் பண்ணக்கூடாது. இதை வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க, பின்னாடி ரெஃபரன்ஸ்க்கு யூஸ் ஆகும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 60 செகண்ட் வெயிட் பண்ணீங்க அப்படின்னா இன்னொரு பேஜுக்கு போகும். அந்த பேஜையும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க. பாருங்கள் இன்னொரு பேஜ் வருது பார்த்தீங்கன்னா, இந்த பேஜையும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க. இதுதான் வந்து டிஷ் போர்ட்டலோட ரெஃபரன்ஸ் பேஜஸ். இந்த பேஜஸும் நீங்கள் வந்து ரெண்டு ஃபோட்டோவையும் நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அவ்வளோதான், பேமெண்ட் ஆப்ஷன் முடிச்சு ஃபேக்டரி லைசன்ஸ் வந்து நம்ம பே பண்ணிட்டோம். நீங்கள் பேமெண்ட் பண்ண டேட்லேருந்து 1 or 2 weeks வந்து வெயிட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஃபேக்டரி லைசன்ஸ் வந்து ஹோம் பேஜில் டவுன்லோட்ஸில் வந்துட்டு இருக்கும், அதில் போய் பார்த்துக்கலாம். இப்போ உடனே பே பண்ண உடனே வந்து வராது. இதில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா டிஸ்கிரிப்ஷன் வந்து என்னோட கான்டாக்ட் லிங்க்ஸ் வச்சுருக்கேன், அதில் வந்து செக் பண்ணி பாருங்கள். ஃபேக்டரி லைசன்ஸ் ஏதாவது ஃபேக்டரிக்கு பே பண்ணணும், ரினியூ பண்ணி தரணும் அப்படின்னாலும் எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள், நான் பண்ணித்தரேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் தெரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம வெப்சைட் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.